வணக்கம் கும்பராசி நண்பர்களே. வரக்கூடிய ராகு கேது பயிற்சியினால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ராகு கேதுக்கள் இந்த 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி பயிற்சி ஆகுது. உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல உள்ள ராகு ராசிக்கே வரப்போகிறார். 8வது இடத்துல இருக்கிற கேது பகவான் 7வது இடத்துக்கு வரப்போகிறார். ஏற்கனவே அவங்க இருந்த இடத்தினால என்ன பலன், இனி வரப்போற இடத்துல என்ன பலன்களை கொடுக்க போறாருங்கிறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பாசிட்டிவோ நெகட்டிவோ நாம விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே என்னை பொறுத்தளவு எந்த ஒரு கிரகம் நன்மையை செய்யும்னாலும் சொல்லி கொடுப்பேன், கெடுபலன் செய்யும்னாலும் சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா எதா இருந்தாலும் நான் சொல்லி கொடுத்தா தான் உங்கள் வாழ்க்கையில் சில பல விஷயங்களை சரி பண்ணி உங்களால் போக முடியும். பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அசால்ட்டாக தான் இருப்பீங்க, கண்டுக்காமல் இருப்பீங்க. அப்போ நெகட்டிவான விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதனால் உங்களால் ஏற்றுக்க முடியாது, தாங்க முடியாது. அதை சரி செஞ்சு போகிறதுக்குடைய பக்குவம் கிடைக்காம போயிடும். ஸோ நெகட்டிவை நம்ம முன்னுக்கே தெரிஞ்சுக்கிட்டா, இந்த காலத்தில் நெகட்டிவ் வரும்னு தெரிஞ்சால் அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கலாம்ல. அப்போ மிகப்பெரிய அடி விழுகிறது விழுகாமல் போயிரும்ல, மிகப்பெரிய கஷ்டம் வர்றது வராமல் போயிரும்ல. பிரச்சனை வரும், ஆனால் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு வழி பார்க்கலாம். ஸோ கம்மியாக தான் நடக்கும் அந்த கெடுபலன், அதிகபட்சமாக நடக்காதுல்ல. சரி, இப்போ பார்ப்போம். 2வது இடத்துல இவ்வளவு நாள் ராகு பகவான் இருந்தார்ல, 2ல் ராகு இருக்கக்கூடாது. 2ல் ராகு இருந்தால் எப்பயுமே சண்டை சச்சரவு குடும்பத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் வரும், மற்றபடி தாய் தகப்பனுக்குள்ளேயும் வரும், அண்ணன் தம்பிக்குள்ளேயும் வரும், அக்கா தங்கச்சிக்குள்ளேயும் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால சிலர் கூட்டு குடும்பத்தில் இல்லை இருந்தாங்கன்னா கூட்டு குடும்பத்தில் இருக்க முடியாது, தனி குடித்தனம் போகிற மாதிரியான சூழ்நிலைகளை அந்த ராகு உருவாக்கி இருப்பார் பலருக்கு. கடந்த 1.5 வருடமாக அது நடந்துருந்துருக்கும். அதே மாதிரி எப்போ பாரு யார் கூடயாவது சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த வேலையை அவர் தான் செஞ்சார். சண்டை போட்டு நிறைய பேர் பிரிஞ்சிருந்திருப்பாங்க, பகை கூட ஆகியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி பணத்தை கூட கொடுக்காது. கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேறு வேறு ஒரு ஊரில் பிரிஞ்சு வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் பணம் கொடுத்துருந்துருக்கும், வருமானம் வந்திருந்திருக்கும். ஆனால் வீட்டில் ஒன்றா இருக்கிறவங்களுக்கு சரியான வருமானம் இருந்திருக்காது, சரியான வேலை இருந்திருக்காது, வருமானமே வராது. வருமானமே வந்தாலும் உங்களால் மிச்சம் பண்ண முடியாது. எப்பயுமே அந்த பணத்தட்டுப்பாடுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் கடன் வாங்கியே நம்ம பொழப்பு நடத்துகிற மாதிரியான வேலைகள் எல்லாம் அந்த ராகு தான் செய்ய வச்சுருக்கோம் உங்களுக்கு. அப்போ குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கூச்சல், குழப்பம், வருமானம் இல்லாமல் இருக்கிறது, வருமானத்தில் தட்டுப்பாடு, கடன் காட்சி உருவாகிறது, கடன் காட்சியினால் கஷ்டப்படுறது, மன வருத்தப்படுறது, தொழில் ஓடாமல் இருக்கிறது, வேலை சரியாக கிடைக்காமல் இருக்கிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, படிப்பு கெடுறது, படிப்பில் மார்க்கு குறையிறது, இத்தனை வேலைகளையும் ராகு தான் பண்ணிக்கிட்டே இருந்தார். சரி, இப்போ ராகு எங்கே வரப்போறாரு? உங்கள் ராசிக்கு வரப்போறாரு. அப்போ இனிமேல் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருமா? வராது. பிரிவினை வருமா? வராது. பிரிஞ்சிருக்கவங்க கூட ஒன்று சேர்ற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் கூட உருவாயிரும். அதே மாதிரி பணத்துக்கு தட்டுப்பாடு வராது, பண கஷ்டம் வராது. ஏதாவது ஒரு வகையில் வேலை இல்லைன்னா வேலை கிடைச்சிடும், தொழில் ஓடலைன்னா தொழில் ஓடிடும். ஸோ வேலை தொழில் இருக்கும்போது வருமானம் வரும்ல, வரும். அப்போ வருமானம் வரும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் தீருமா? தீரும். கடன் காட்சி அடையுமா? அடையும். ஆக இந்த ராகு பயிற்சியினால இனிமேல் வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வருமானம் இருக்கும், கடன் காட்சி பிரச்சனையெல்லாம் ஓஞ்சு நமக்கு மனசில் நிம்மதி கிடைக்கும், வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளவு நாள் இருந்த கஷ்டம் இனிமேல் இருக்காது. சரி, இப்போ இவ்வளவு நாள் கேது 8வது இடத்துல இருந்தார்ல, கேது 8வது இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார்? பல்லு வலி கொடுப்பாரு, கண்ணு வலி கொடுப்பாரு, அக்னி கண்டத்தை கொடுப்பாரு, சூடான பொருட்கள்னால நமக்கு ஆபத்தை கொடுப்பாரு, பருவு வர்றது, கொப்பளம் வர்றது, புண்ணு வர்றது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் அவர் செய்வார். ஆனால் இனி செய்ய மாட்டார். இனி அந்த உங்களுக்கு வம்பு வழக்குகளும் வராது, உடம்புக்கு சரியில்லாமவும் போகாது. ஸோ இன்னி நல்லாயிருக்கும். சரி, இப்போ கேது 7வது இடத்துக்கு வருது. இது ஒரே ஒரு தொந்தரவை மட்டும் பண்ணும், அதை மட்டும் நான் சொல்கிறேன், கவனமாக இருந்துக்குங்க. கேது 7வது இடத்துக்கு வந்தால் நீங்கள் கும்பராசிக்காரவங்க ஆணாக இருந்தாலும் சரிதான், பொண்ணாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தகாத தொடர்புகள், நண்பர்கள் ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பம் கிட்டத்தட்ட நிறையா இருக்கும். அதனால உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சண்டை சச்சரவு வர்றதுக்குடைய சந்தர்ப்பம் இப்போ இருந்து 1.5 வருஷத்துக்கு இருக்கும். இந்த 1.5 வருஷத்தில் எப்போ வேணும்னாலும் இந்த தொந்தரவு வரலாம். கணவன் மனைவிக்குள்ளே இந்த தகாத உறவுனால சண்டை சச்சரவு வரும். அதனால தேவையில்லாமல் அடுத்தவங்ககிட்ட ஃபோன் பேசுறது, பழகிறது, ஒரு வேலை பார்க்குற இடத்துலையோ வேறு இடத்துலையோ நெருங்கி பழகிறது, இதெல்லாம் குறைச்சிக்கணும். அப்படி குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும்
தகாத உறவுகள் ஏற்படாது, பிரச்சனை வராது. உங்களுடைய கணவன் மனைவிக்கும் தகாத உறவுகள் ஏற்படாது, பிரச்சனை வராது, குறைஞ்சிரும். அப்படி இல்லாமல் நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் சண்டை சச்சரவு வரும், அப்புறம் கோபதாபம் வரும், அப்புறம் ஏதாவது ஒரு வகையில் பிரிவினை அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். இது வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த திருமண உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டு தான், சரிதான். அதே மாதிரி இது வரைக்கும் திருமணம் நடக்காமல் நடந்துருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து திருமணத்துக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா டக்கு நல்லா அது ஒரு 1.5 வருஷத்துக்கு அந்த திருமண பாக்கியத்தை கொடுக்காது. ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரிதான், வரன்களை வந்து ஈஸியாக கிடைக்க விடாது. ஸோ திருமண பாக்கியம்ங்கிறது ஒரு 1.5 வருஷத்துக்கு தள்ளி தான் போகும், தடை ஏற்படும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் மேரேஜுங்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும் நடக்கும், அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் சரியாக வந்து கொடுக்காது. ஸோ இந்த விஷயத்தில் மட்டும்தான் கேது கெடுக்கும், மற்ற விஷயத்துல எல்லாம் கேது கெடுக்காது. மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சியினால் உங்களுக்கு நிறைஞ்ச பலன்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.